சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அமைச்சர்கள் 16 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அமைச்சர்கள் மூர்த்தி, டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் உட்பட 15 பேர் தோல்வியடைந்துள்ளனர். 16 தொகுதிகள் கொண்ட சென்னை மாவட்டத்தில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுகம் தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 62,992 வாக்குகளை பெற்றார். தாவேகா வேட்பாளரை விட 7,375 வாக்குகள் அவர் அதிகம் பெற்றார். துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் சேகர்பாபு தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கை பின்னுக்கு தள்ளி 11,750 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுமார் 28,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேரு தாவேகா வேட்பாளரை விட 4,786 வாக்குகள் அதிகம் பெற்று வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருவெரும்பூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தோல்வியடைந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரியசாமி 22,240 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஒட்டஞ்சத்திரத்தில் போட்டியிட்ட சக்கரவாணி 43,249 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாகை சூடினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும், திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசுவும் வெற்றி பெற்றனர். திருவண்ணாமலை தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் ஏவா வேலு தாவேகா வேட்பாளரை விட 2,099 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிஞ்சிப்பாடியில் அதிமுக வேட்பாளரை விட 7,589 வாக்குகள் அதிகம் பெற்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெற்றியடைந்தார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மெய்யநாதனும், திட்டக்குடியில் அமைச்சர் CV கணேசனும் வெற்றியடைந்தனர். திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் வாகை சூடினார். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் TRB ராஜா தோல்வியடைந்தார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி 1,02,230 வாக்குகளை பெற்ற போதும் 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றார். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சிக்கும் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் பதுருதீன் வெற்றி பெற்று அதிர்ச்சி கொடுத்தார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவனை விட 37,731 வாக்குகள் அதிகம் பெற்று தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். முதுகுடத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும், குன்னம் தொகுதியில் அமைச்சர் சிவசங்கரும், திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதியும் வெற்றி பெற்றனர். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியும், காங்கேயம் தொகுதியில் அமைச்சர் சாமிநாதனும், சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் R ராஜேந்திரனும் தோல்வியடைந்தனர். ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் முத்துச்சாமி 22,250 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசரும், ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தரும் தோல்வியடைந்தனர். காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் 7,643 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆலந்தூரில் தாமோ அன்பரசன் 71,201 வாக்குகள் பெற்ற நிலையில் 25,929 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் 83,346 வாக்குகள் பெற்றார். தாவேகா வேட்பாளர் 83,365 வாக்குகள் பெற்றதால் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் தோல்வியடைந்தார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 47 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் வெற்றி பெற்றது, தோல்வியடைந்தது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக 166 தொகுதிகளில் போட்டியிட்டு 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதில் பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை தழுவியது அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 18,420 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தார். இதேபோல குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி, சிவகாசியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல்லில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சீனிவாசன், வேவனஹள்ளியில் போட்டியிட்ட KP முனுசாமி ஆகியோர் தோல்வியை தழுவினர். இதனிடையே தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நன்னிலம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ், விராலிமலையில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். நத்தம் தொகுதியில் போட்டியிட்ட நத்தம் விஸ்வநாதனும், கரூர் தொகுதியில் போட்டியிட்ட MR விஜயபாஸ்கர் ஆகியோரும் வெற்றி பெற்றனர்.
நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது தாவேக்கு. இந்நிலையில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் முதல் முறையாக களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் வெற்றி வாகை சூடியுள்ளனர். சென்னை தியாகராயன் நகர் தொகுதியில் போட்டியிட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் 51,632 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 82,612 வாக்குகள் பெற்று 9வது முறையாக அத்தொகுதியில் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு முதல் தேர்தல் களத்திலேயே வெற்றி வாகை சூடுவது என்பது இதுவரையிலும் இந்திய நாட்டில் நடைபெறாத ஒன்று. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட வி.எஸ். பாபு, வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஜே.சி.டி. பிரபாகர், மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட வெங்கட்ரமணன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல திருச்செங்கோட்டில் போட்டியிட்ட முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்தில் போட்டியிட்ட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், எழும்பூரில் போட்டியிட்ட ராஜ்மோகன் ஆகியோரும் வெற்றி வாகை சூடினர். தூத்துக்குடியில் போட்டியிட்ட நடிகரும் அக்கட்சி தலைவர் விஜயின் நண்பருமான ஸ்ரீநாத் அமைச்சர் கீதா ஜீவனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதேபோல அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்ட மதுரை மத்தியில் அவருக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா செய்தி தொடர்பாளர் முஸ்தபா வென்றுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் பலரும் திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்களை வீழ்த்தி இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்களின் வெற்றி தோல்வி விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் கண்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்கள் பலர் தோல்வியை தழுவினர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக அறியப்பட்ட பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் இம்முறை களம் கண்டார். சிட்டிங் MLA-வான நயினார் நாகேந்திரன் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடம் 5,989 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதேபோல பாஜக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனும் தோல்வியை தழுவினார். மயிலாப்பூரில் போட்டியிட்ட அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் வெங்கட்ரமணன் வெற்றி பெற்றார். பாஜகவின் மற்றொரு முன்னாள் மாநில தலைவரான மத்திய இணையமைச்சர் எல். முருகனும் அவிநாசியில் தோல்வியை தழுவிய நிலையில் தாவேகா வேட்பாளர் கமலி 15,373 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த முறை கோவை தெற்கில் கமலஹாசனை வென்ற வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இத்தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி கண்டார். எனினும் தருமபுரியில் களம் கண்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 20,896 வாக்குகள் கூடுதலாக பெற்று தாவேகா வேட்பாளரான சிவனை வென்றார். அதேபோல சிட்டிங் MLA-வான புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் தோல்வியை தழுவிய நிலையில் தாவேகா வேட்பாளர் தென்றல்குமார் 20,255 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பாக இரட்டை இலையில் போட்டியிட்ட இயக்குனர் சுந்தர் சி தோல்வியடைந்தார். இவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தாவேகா சார்பில் களம் கண்ட பதுருதீன் என்ற முஸ்தபா வெற்றி பெற்றார். ராஜபாளையத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட தமாமுக தலைவர் ஜான் பாண்டியனின் மனைவி பிரிசில்லா பாண்டியன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் இருமுனை போட்டி நிலவியது. தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவுகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களிலும், காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை தொகுதியில் சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதியில் ராமு வெற்றி பெற்றுள்ளனர். இது மட்டுமன்றி கதிர்காமம் தொகுதியில் அழகானந்தம், நெடுங்காடு தொகுதியில் விக்னேஸ்வரன், மாகே தொகுதியில் அசோக்குமார் ஆகியோர்
சுயேட்சைகளாக வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளை மீறி நட்பு ரீதியான போட்டி என்ற பெயரில் கூடுதலாக 6 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இதன் மூலம் மொத்தம் 22 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஊசுடு தொகுதியில் மட்டுமே வென்றது. இந்த நட்பு போட்டி வேறு எந்த நன்மையும் காங்கிரசுக்கு தரவில்லை. மாறாக நட்பு கட்சிகளின் வாக்குகளை பிரித்து ஆளும் கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது. முதல்வர் என் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த சூழலில் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த என் ரங்கசாமி மீண்டும் புதுச்சேரியின் முதல்வராக பதவியேற்க உள்ளார். என்டிஏ அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தது. மக்களுக்கான திட்டங்களை சிறந்த முறையில் கொண்டு வந்து செயல்படுத்தியது. இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெண்களுக்கான உதவித்தொகை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து இது மாதிரி பல திட்டங்களை எல்லாம் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தியது. அதற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற நிலையில் மக்கள், நம்முடைய புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வாக்களித்திருக்கின்றனர். அதுதான் இந்த வெற்றி. 2021ஆம் ஆண்டை தொடர்ந்து இம்முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்த என்ஆர் காங்கிரஸ் முந்தைய தேர்தலை விட மேலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 5இல் 1 பங்கு இடங்கள், அதாவது 6 தொகுதிகளை எந்த கட்சியும் பெறாததால் முதல்வர் விரும்பினால் மட்டுமே அந்த அந்தஸ்து கிடைக்கும்.